உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம். உயர்வு சேர்க்கும் உண்மை தாயை உவந்து வாழ்த்துவோம். உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம். உயர்வு சேர்க்கும் உண்மை தாயை உவந்து வாழ்த்துவோம். உபகார மாதா வாழ்க, எங்கள் உபகார மாதா வாழ்க. உபகார மாதா வாழ்க, எங்கள் உபகார மாதா வாழ்க. வாழ்க 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 வாழ்க. உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம். உயர்வு சேர்க்கும் உண்மை தாயை உவந்து வாழ்த்துவோம். கலக்கம் நீக்கும் கன்னித் தாயை கனிந்து பாடுவோம். விளக்கம் கேட்கும் விந்தை தாயை வியந்து போற்றுவோம். கலக்கம் நீக்கும் கன்னித் தாயை கனிந்து பாடுவோம். விளக்கம் கேட்கும் விந்தை தாயை வியந்து போற்றுவோம். விழலாப்பட்டி வளர்ந்தை தன்னை ஏற்றி பாடுவோம். விழலாப்பட்டி வளர்ந்தை தன்னை ஏற்றி பாடுவோம். வாழ்க 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 வாழ்க. உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம். உயர்வு சேர்க்கும் உண்மை தாயை உவந்து வாழ்த்துவோம். தந்தனக்கனா 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 வார்த்தை வழியிலே வாழ செல்வதும் வாழும் வாழ்விலே வரண கொள்வதும் நம்ம பகிரவும் நானும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும்
அந்த உறவிலே ஒன்றுக்கு செய்வதும் இந்த பலியினையின் பலியினை இல்லாத பலிதான். இந்த பலியினையின் பலியினை இல்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறை உயிராகும். அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடனாக்கும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமாவோம். அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன்னதத்தாய், உயர்வின் தாய், உபகாரத்தாய், அன்பின் தாய், அருளின் தாய், ஆற்றலின் தாய், ஏற்றம் தரும் தாய், ஏக்கம் போக்கும் தாய், அபயம் என வருவோரை ஆதரிக்கும் தாய், கண்ணீர் மல்க வருவோரின் கண்ணீர் துடைக்கும் தாய், இல்லை என வருவோருக்கு அள்ளித்தரும் தாய், முடியாத செயல்களை முடித்து வைக்கும் தாய், பிள்ளைக்கு ஏங்குவோருக்கு மடி நிறைய மனம் நிறைய மழலை செல்வம் மகிழ்வுடன் வழங்கும் தாய், நம்பி வருவோரின் நலம் காக்கும் தாய், மனமாகா பிள்ளைகளுக்கு ஏற்ற மணமாலை எடுத்து தரும் தாய், வேலையின்றி வருவோருக்கு தக்க வேலை தரும் தாய், எப்பகுதி பொய்த்தாலும் தன் ஆலயம் சூழ்ந்த ஊர்களில் வாழும் உழவை மட்டுமே நம்பி வாழும் பிள்ளைகளுக்கு ஏற்ற மழை தந்து உழவை உயர்த்தும் தாய், எந்த வேலை செய்தும் தக்க வருவாய் கிட்டவில்லையே என கலங்கி வருவோரின் கண்ணீர் துடைத்து தக்க வேலை தரும் தாய், தக்க இல்லம் அமைக்க தடுமாறி தவிப்போர் தன்னை நாடி வந்து வேண்டினால் விரும்பியதை விட அழகிய இல்லம் அமைய அருளும் தாய், கால்நடைகள் பெருக வேண்டுவோர் குரல் கேட்கும் தாய், படிக்கும் கல்வி மனதில் பதியாமல் கவலைப்படும் பிள்ளைகள் சாதனை மதிப்பெண் பெறச் செய்து சாதிக்கும் தாய், ஏன் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டியோர் வெற்றி தரும் தாய், 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரமாமுனிவரால் நிறுவப்பெற்று ஆலய வரலாறுகள் நூலை வடித்த முன்னாள் சென்னை மயிலை பேராயர் கஸ்மை ஆண்டகை சகோதரர் அம்புரோஸ் அடிகளால் இந்த திருத்தலம் உருவாகியுள்ளது என சான்று உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் கட்டிட வடிவமைப்பில் கோத்திக் கட்டிட கலை வடிவமைப்பில் இந்த ஆலயம் உருவாகியுள்ளது. திருத்தல கோபுர உச்சியில் உள்ள ஆலய மணி கிபி 1800 பிரான்ஸ் நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தல பீடத்தில் எண்ணற்ற அருள் தந்தையர்களின் திருப்பலிகளால் அதிர்வலைகள் உருவாகி வருவதாக அருள் தந்தையரில் சான்று பகிர்கின்றனர். உலக மக்களின் நல்வாழ்விற்காக, உழவு செழிப்பதற்காக, உயர்வு பெறுவதற்காக, பெற்ற நலன்களுக்காக நன்றியாக பெற வேண்டிய தேவைக்கும் ஆசி வேண்டி என்னிடம் வருவோருக்கு அனைவருக்கும் வேண்டுகின்ற நலம் தருளும் தாய், இன்று மாலை 6 மணிக்கு 3 ராஜாக்கள் பொங்கல் விழா நடைபெற்றது. காலங்காலமாக ஜனவரி திங்கள் 6ஆம் நாள் பாலன் இயேசுவை திருக்காட்சி விழாவாக கொண்டாடி மகிழும் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நாளிலே காலை 7 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இரவு 10 மணி வரை ஏராளமான மக்கள் சிற்றுந்துகள், பேருந்துகள், மகிழ்வுந்துகளில் வந்து அன்னை உபகாரத்தாய் வழியாக ஆண்டவர் பாலன் இயேசுவிடம் தாங்கள் பெற்ற நலன்களுக்கு நன்றி சொல்லியும் பொங்கலிட்டும் கரும்பால் தொட்டில் கட்டியும் முடியிறக்கி காது குத்தியும் மலர்களால், ஆடைகளால், தானியங்களால், பொருள்களால் தாங்கள் பெற்ற நலன்களுக்கு நன்றி சொல்லி தேவைகளுக்கு கண்ணீருடன் வேண்டி தீர்த்தங்களை பெற்று தெளிவாக
திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்புகிறவர்கள் தாயால் ஏற்றம் பெறுகிறார்கள், ஏக்கம் நீங்குகிறார்கள், சான்று பகர்கிறார்கள். திருத்தலை கொடிமரம், மாதா மக்கள் மன்றம், திருப்பலி அரங்கம், திருத்தல வளாக விரிவாக்கம் செய்ய தங்கள் கரங்களை நீட்டுகிறார்கள். மகிழ்வோடு தாயின் பிள்ளைகளை நம்பி ஆன்மீக தந்தை இல்லம், அருங்காட்சியகம், திருப்பயணிகள் இல்லம், திருத்தூதர்கள் பூங்கா உருவாகி கொண்டுள்ளது. தாய் இதனை சிறப்பாக நிறைவேற்றி தருவார் என நம்புகின்றோம். தாயை நம்பி வாழும், தாயை உயிராக கொண்ட எலனாப்பட்டி தாளப்பட்டியைச் சேர்ந்த மக்கள் இன்றைய 3 ராஜாக்கள் பொங்கு விழா கூட்டுப்பாடல் திருப்பலியை பாங்காக சமர்ப்பிக்கின்றார்கள். இவர்கள் உயிர் தொழிலாம் உழவு செழிக்க போதுமான மழை பொழியவும், இவர்கள் செய்யும் பிற தொழில்கள் அன்னையால் பேணி வளர்க்கப்படவும், இவர்கள் உடல் உள்ள ஆன்மீக மேம்பாடு எய்தவும், இவர்கள் என்னிடம் நல்லென நடக்கவும், இவர்கள் பிள்ளைகள் கல்வி, ஞானம், ஒழுக்கம், உடல் நலத்து தலைக்கவும், இவர்கள் பிள்ளைகள் வெளிநாடு விளைவோர், வெளிநாட்டில் பணி செய்வோர் எண்ணங்கள் நிறைவேறவும், இவர்கள் மத்தியிலே இறைபணி புரிய குருக்களாக, அருள் சகோதரிகளாக, அருள் சகோதரர்களாக உருவாக ஆர்வம் ஏற்படவும், இவர்கள் குடும்பங்களில் மரித்தோர் நிலைவாழ்வு பெறவும், உலகில் மரித்தோர் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிலைவாழ்வு பெறவும், அன்னையின் திருத்தலம் மாட்சியில் தலைக்கவும், மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு வேண்டி நன்றி சொல்ல ஆலயம் நிரப்பப்படவும் தொடங்கியுள்ள மகத்தான ஆலய பணிகளாம் ஆன்மீக குழந்தை இல்லம், தந்தை இல்லம், அருள்காட்சியகம், திருத்தூதர்கள் பூங்கா, திருப்பயணிகள் இல்லம் மிகச் சிறப்பாக தக்க கொடையாளர்களால் எதிர்வரும் செப்டம்பர் திங்கள் இறுதி வாரம் புனித உபகார மாதா பெருவிழா அன்று நிறைவேற ஆசி வேண்டியும், முதன்முறையாக தாயின் புகழை தரணியெங்கும் பரப்ப வருகை தந்துள்ள தஞ்சை மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட உள்ள இன்றைய தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் அடிகள் எண்ணங்கள் நிறைவேறவும், புதுகை மறைவட்ட அதிபர் பேரர் திரு ஏ சபரிநாயகம் அவர்கள் அடிகள் எண்ணங்கள் நிறைவேறவும், தஞ்சை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த வெளி விழா காணும் அருள் தந்தையர்கள் மற்றும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட அருள் தந்தையர்கள் எண்ணங்கள் நிறைவேறவும், பங்கு மக்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகார மாதா என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த திருத்தல வளர்ச்சிக்கு வித்திடும் எங்கள் பாசத்திற்குரிய பங்கு தந்தை ஞானதுரை அடிகளார் எண்ணங்கள் நிறைவேறவும், திருத்தலத்திற்கு அயராது உதவும் நெய்வாசல் நெய்யவரும் அருள் சகோதரிகள் பணிவாழ்வு சிறக்கவும், தாயை நம்பி வந்துள்ள அனைத்து மக்களும் மன நிறைவுடன் பத்திரமாக திரும்பிச் செல்ல ஆசி வேண்டியும், அன்னையின் பெருவிழாவிற்கு அயராது உழைக்கும் அனைத்து பிள்ளைகளும் நலவாழ்வு காணவும், நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறவும் நம்மை அர்ப்பணித்து அக மகிழ்ந்து ஆண்டவரின் அரும்பெரும் பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்வுள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலகீனங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மனத்தோப்பு அவை
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்லதந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டல் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. இறைவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழிநடத்து உமது ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை முத்துக்கள் 1-6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காருருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது. இறை வார்த்தை இழக்கப் பாதை.
எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. கற்பாறைதான் உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். கற்பாறைதான் உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். வறண்ட நிலமாய் நான் இருந்தேன், உன் வார்த்தை என்னில் பலன் தந்தது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. போலத்தான் உன் வார்த்தையால் எரித்தழைக்க வேண்டும். பலன் தரும் மரமாய் நான் வாழ்வேன். இறை வார்த்தை கனிகள் நான் கொடுப்பேன். இறை வார்த்தை கனிகள் நான் கொடுப்பேன். இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகி இருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீர் சிறிதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலரை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சொர்க்கம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிற ஏழனாவப்பட்டியில் 3 ராஜாக்கள் திருவிழாவை பொங்கலிட்டு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும், உபகார தாயின் வழியாக செய்த அனைத்து உபகாரங்களுக்கும் நன்றி கூறி, இன்னுமாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு ஆசீர்வாதங்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உபகார தாயின் அன்பிற்குரிய பக்தர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தேடல். பிறந்ததிலிருந்து இறப்பு வரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் பலவற்றை சேர்த்து தேடிக்கொண்டிருப்பார்கள். பொன்னை தேடுகிறோம், பொருளை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், பதவியை தேடுகிறோம், பட்டத்தை தேடுகிறோம், உறவுகளை தேடுகிறோம். ஒரு சிலர் இதையெல்லாம் பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் பெறாமலேயே தேடி தேடி வாழ்க்கையில கடைசி வரை தேடலே வாழ்க்கையாக போகிறவர்களும் இந்த உலகிலே உண்டு. நம்மிலே ஒரு சிலர் உண்டு. ஒரு சிலர் மனிதர்களையும் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்துவ மேதை, கிரேக்க தத்துவ மேதை. ஒரு நாள் பகல் நேரத்துல லாந்தர் விளக்க எடுத்துக்கொண்டு தெருவில் அப்படியே போய்கொண்டிருந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம். இப்படி பகல் வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வெளிச்சத்திலும் இவர் இந்த லாந்தர் விளக்கை எடுத்துக்கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு ஒரு சிலர் அவரை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த உலகத்துல
எல்லாம் வளர்ந்து விட்டது, நாகரிகம் வளர்ந்து விட்டது, அரசியல் அறிவியல் வளர்ந்து விட்டது, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை. வானத்துல பறக்கிறோம், தண்ணீர்ல அழகாக ஆழ்கடல்ல நமக்கு நீந்த தெரிகிறது, ஆழ்கடலுக்குள்ளாக போக தெரிகிறது. ஆனால் இந்த பூமியில மனிதர்கள் மனிதர்களாக நடமாட தெரியவில்லை. சாக்ரட்டிஸ் அதைத்தான் சொல்லுகிறார். மனித உருவில இருக்கிற அத்தனை பேரும் மனிதர்கள் அல்ல. எத்தனையோ மனிதர்கள் மனதிலே மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மிருகங்களை விட தாழ்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை. எனவே தான் நான் ஏதாவது ஒரு மனிதனாவது என்னுடைய கண்ணிலே படுவானா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆக நல்லதொரு மனிதனை, உண்மையான மனிதனையும் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒன்றை தேட வேண்டும். அது யார்? சில நேரத்தில் இந்த மாதிரி இந்த பகுதியில் நான் இதான் முதல் முறையாக ஏலனாப்பட்டிக்கு வருகிறேன். இந்த மாதிரி திருவிழாவில் என்ன தேடுறாங்கன்னு கேட்டா பொண்ணு தேடுறாங்கன்னு சொல்றாங்க. பொண்ணு பார்க்கிற திருவிழாவாக சில இடங்கள்ல திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஏன் திருவிழா போறீங்க? பொண்ணு பார்க்க போறோம் பையனுக்கு, இப்படி சொல்லுகிறவர்களும் உண்டு. நீங்க எதை தேடி இன்றைக்கு ஏலனாப்பட்டிக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை தேடி, கடவுளை தேடி. கடவுளை தேடுவது மிக மிக முக்கியமானது. யாரெல்லாம் கடவுளை தேடுகிறார்களோ கடவுள் அவர்களுக்கு தம்மையே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஏன் கடவுளை தேட வேண்டும்? கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடியார் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவசனத்தை சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவர்களாயின் எல்லாவற்றுக்கும் மேலாக மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லுவார். கடவுளை தேடுங்கள், கடவுளை நாடுங்கள் என்று சொல்லுவார். ஏன் கடவுளை தேட வேண்டும்? கடவுள்னா யாரு? நம்மை படைத்தவர், அப்புறம் எல்லாம் வல்லவர். கடவுள்னா ஒரு வரையறை இருக்கிறது. கடவுள்னா நன்மை செய்கிறவர். காட், ஜிஓடி, அதோட ஒரு ஓ சேர்த்துருங்க, ஓன் சேர்த்துருங்க, குட். கடவுள்னா நன்மை செய்கிறவர், அதான் அடையாளம். அந்த நன்மையில எல்லாமே அடங்கி விடுகிறார். யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களை பார்த்து நாம் சாமி என்று அழைக்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல ஒரு வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டுல ஏறக்குறைய 30 பேர் ஒன்னா குடித்தனம் செய்யறாங்க. தாத்தா பாட்டி, அந்த எல்லாம் கூட்டு குடும்பம். 5 பேர் அந்த குடும்பத்துல, அந்த 5 பேருடைய வாரிசுகள், பேரன் பேத்தி, அத்தனை பேருமே ஏறக்குறைய 30 பேர் ஒரே வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்க ஊர்ல இருக்கிறாங்களா அந்த மாதிரி? இன்னைக்கு எல்லாம் சிதறி போய் தனி குடும்பமாக இருந்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அவங்க பேரெல்லாம் கேட்டேன். ஒருத்தர் பெரிய சாமினாரு, ஒருத்தர் சின்ன சாமினாரு, ஒருத்தர் சாமி 1, சாமி 2, சாமி 3, சாமி 4, சாமி 1A, சாமி 2A, சாமி 3Aன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாமி சாமின்னு பேர் வச்சிருக்கிறீங்களா, என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஞானஸ்தானத்துல ஒரு பேர் இருக்கு, இருந்தாலும் நாங்க சாமி சாமின்னு கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அடுத்தவரை சாமியை பார்க்கிறோம், அடுத்தவரை சாமியாக பார்க்கிறோம், எங்களோடு கூட பிறந்தவரை சாமியாக பார்க்கிறோம், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எத்தனை குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்க எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு விட்டு கொடுக்க இயலாத மனநிலை. அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், அழித்து விட கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ரத்தமாக இருந்தாலும் சரி, அவர்களை அழித்து விட வேண்டும் என்று எத்தனை குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அவங்க சொன்னது, எங்களோடு கூட பிறந்தவர்களை நாங்கள் சாமியாக பார்க்கிறோம், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம், அவர்களை நல்லவர்களாகவே பார்க்கிறோம், அவர்களை என்ன செய்தாலும் தீங்கு செய்தால் கூட அறியாமல் செய்கிறார்கள் என்று மனதார மன்னிக்கிறோம். எனவே தான் சாமி சாமி என்று அழைக்கிற போது அவர்கள் நல்ல பண்பு உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து அவர்களை அப்படி அழைக்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை. கடவுள் நன்மை செய்கிறவர், எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் குற்றம் குறைகள் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நன்றி மறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் கொடுத்ததை நாம் வாரி பெற்றுக்கொண்டு கடவுளை மறந்து போனாலும் சரி, கடவுள் நம்மை ஒருபோதும் துறந்து விடுவதில்லை. கடவுள் நம்மை நேசிக்கிறவராக, என்றென்றும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனவே தான் நன்மைகள் நிறைந்த கடவுளை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த கடவுளை தேடி அந்த கடவுளை நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, நாம் இந்த பூமியில பிறந்ததன் பலனை அடைந்தவர்களாக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடுகிற இந்த திருக்காட்சி திருவிழா இதைத்தான் சொல்லுகிறது, தேடலின் திருவிழா.
யாரெல்லாம் கடவுளை தேடுகிறார்களோ கடவுள் அவர்களுக்கு தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு எண்ணம், கடவுளை தேட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தாலே போதும், கடவுள் நம்மை நாடி தேடி ஓடி வருவார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல அதனுடைய அடிப்படையில நாம எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்துல 3 வகையான மனிதர்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். முதல்ல யாரு? ஏரோது, பெரிய ஏரோது. அந்த ஏரோது இப்பதான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை கொண்டாடினோம். அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி என்ன திருவிழாவை கொண்டாடணும்? மாசில்லா குழந்தைகள். அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று போட்டவன் யாரு? ஏரோது. அந்த ஏரோது அரசன், அவனுடைய குணநலன்களை பாருங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? பதவி ஆசை பிடித்தவன். நான் தான் அரசன், நான் தான் மாமன்னன், எனக்கு அடுத்து வேறு யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் பெரியவன் என்று சொல்லி பதவி ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன். வரலாற்று குறிப்பை பார்க்கிற போது இந்த பதவி வெறி பிடித்ததனால் அவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொன்று போட்டானாம். அதோடு இன்னும் ஒரு ஆச்சரியமான வரலாற்று குறிப்பு இந்த ஏரோதுவை பற்றி இருக்கிறது. இந்த ஏரோது என்ன செய்கிறான்? தன்னுடைய சாவு நெருங்கி வருகிற போது அங்கே யூதேயாவிலே இருக்கிற, எருசலேமிலே இருக்கிற நல்ல மனிதர்களை எல்லாம் சிறைப்பிடிக்க சொல்லுகிறானா. அவர்களை சிறையில் அடைத்து விட்டு இப்படி எழுதி வைத்தானாம், நான் இறக்கின்ற நாளன்று இந்த நல்ல மனிதர்கள் அத்தனை பேரையும் கொன்று போட்டு விட வேண்டும். அதை வாசித்த ஒரு அமைச்சர் கேட்டாராம், ஏன் அரசே இப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இறக்கிற போது ஏன் இந்த நல்ல மனிதர்களை கொல்ல வேண்டும்? அப்போது ஏரோது அரசன் சொன்னானா, நான் பாவி, கொடும் பாவி, கொடுமைகள் செய்கிறவன். நான் இறக்கிற போது எனக்கென்று அழுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த நல்ல மனிதர்களை கொன்று போடுகிற போது அந்த நல்ல மனிதர்களை பார்த்து அழுவார்களே, அது எனக்காக அழுவதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்த உலகம் அப்படி பார்க்கட்டும் என்று அவன் சொன்னானா. எப்படிப்பட்ட குரூர மனம் படைத்தவன் பாருங்கள். தான் மட்டும் வாழ வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் மட்டும் வாழ வேண்டும், என்னுடைய சமுதாயம் மட்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி குறுகிய எல்லைக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டான். இப்படிப்பட்டவனுக்கு கடவுளை பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கவில்லை. அந்த 3 ஞானிகள் சொல்லுகிறார்கள், அந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் வேத நூல்களை புரட்டி பார்த்து இதோ பெத்லகேமிலே குழந்தை இயேசு, மீட்பர் இயேசு பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டும் கூட அவன் மீட்பரை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவனுக்கு இல்லை. மாறாக அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று போடுகிற கொடூர மனம் படைத்தவனாக இருக்கிறான். எதற்காக இதை சொல்லுகிறேன்? கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற நம்மிலே கூட இப்படிப்பட்ட ஏரோதுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஏரோதுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊரிலே இப்படிப்பட்ட ஏரோதுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் இப்படிப்பட்ட ஏரோதுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுளை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒருபோதும் கிடைக்காது. 2வது வகை மனிதர்களை பாருங்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள். தலைமை குருக்கள் என்று சொன்னால் ஆலயத்திலே வழிபாடு நடத்துகிறவர்கள், மிக உயர்ந்த பதவியை பெற்றவர்கள். அதே போன்று மறைநூல் அறிஞர்கள் என்று சொன்னால் யூத சமுதாயத்திலே வேதங்களை தெல்ல தெளிவாக துல்லியமாக படித்தவர்கள், கடவுளுடைய ஆசிரியரை பெற்றவர்கள் என்ற அந்த எண்ணம் இருந்தது. அப்படி வேதத்தை முழுமையாக கற்றறிந்தவர்கள் மறைநூல் அறிஞர்கள். இவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த 3 ஞானிகள் ஏரோது அரசரிடம் வந்து, மீட்பர் பிறந்திருக்கிறாரே, அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்கிற போது இந்த ஏரோது அரசன் அந்த தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞரையும் தான் அழைத்து கேட்டான். அவர்களுக்கு தெரிந்திருந்தது, இதோ மீட்பர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று. எனவே தான் வேத நூல்களை புரட்டி பார்த்துவிட்டு ஏரோது அரசனிடம் சொல்லுகிறார்கள், பெத்லகேமிலே மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நீங்க அந்த பைபிளை பார்த்தோம்னா இந்த மறைநூல் அறிஞர்கள், இந்த தலைமை குருக்கள் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அறிந்தும் அதற்கு பிறகு அவரை ஆராதிக்காத அவர்களாக அவர்கள் அப்படியே இருந்து போனார்கள். அந்த யூத சமுதாயம் மீட்பருக்காக காத்து கிடந்தது. அந்த காத்து கிடந்த இந்த மக்கள் மீட்பர் பிறந்து விட்டார் என்று உணர்ந்த போதிலும் அந்த மீட்பரை தேடி செல்லவில்லை. நம்மிலும் கூட ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறோம். இதோ ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிற போதிலும் அந்த கடவுளோடு வாழுகின்ற வாழ்க்கையை நாம் தவற விட்டு விடுகிறோம். 3வது மனிதர்கள் தான் இந்த கீழ்த்திசை ஞானிகள். எங்கோ இருந்தவர்கள், இதோ மீட்பர் யூத சமுதாயத்திற்கு மட்டும்தான் என்று அந்த யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே வேறு பகுதியைச் சேர்ந்த இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். கபடற்ற மனதோடு, இதோ கடவுளை பார்க்க வேண்டும், மீட்பரை பார்க்க வேண்டும் என்று வெள்ளை உள்ளத்தோடு வருகிறார்கள். காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள்,
சாதாரண குழந்தை உள்ளத்தோடு அந்த காணிக்கைகளை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து கடவுளுடைய ஆசீரை பெற்றுச் செல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வகையான மனிதர்களை சொல்லுகிற போது சற்று நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். ஏரோதுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கபரற்ற உள்ளம் கொண்ட அந்த கீழ்த்திசை ஞானிகளைப் போல இதோ கடவுள் நம்மை படைத்தார், கடவுள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார், அந்த கடவுள் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறார், அந்த கடவுளை தேடி சென்று அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன், அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த நன்றி மனநிலையோடு கடவுளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதோ அந்த கீழ்த்திசை ஞானிகளைப் போல அவர்கள் எவ்வாறு சாம்பிராணி, வெள்ளை போலம், பொன்னை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து மீட்பரை ஆராதித்தார்களோ, குழந்தை இயேசுவை ஆராதித்தார்களோ, அதே போன்று இன்றைய நாளிலும் பொங்கலிட்டு நாம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை எங்களுக்காக வெளிப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற ஆசீர்வாதங்களை தருவதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய தளிர் கரங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். உமக்கேற்ற மக்களாக, அன்பு மக்களாக நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். உண்மை மட்டுமே முதலாக தேடி நீர் தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் சுவாமி என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உபகாரத்தையும் தாயின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பாமகமபா சகபாமகமதபா கபனி பனி சாரி பாமக பமபமகரிசா. காணிக்கை தர வந்தே உம் கரங்களில் என்னை தந்தே, காணிக்கை தர வந்தே உம் கரங்களில் என்னை தந்தேன். பலியாக நாளும் திருபலியாக நாளும், பலியாக நாளும் திருபலியாக நாளும், உணவு பலியில் உள்ளம் இணைந்து உணவாக மாறினார். காணிக்கை தர வந்தே உம் கரங்களில் என்னை தந்தேன். வயலில் விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உணரும் உயர்வையில் மலரும். வானம் போகும் பனிமலையில் நனையும் வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும். உருவமிழங்கள் உணவாய் மாறும், உடலில் கலந்து உயிரில் வாழும். அது போல நாடும் பலியாக வேணும். இறைவா வந்தேன் இதயம் தந்தேன். காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன். காணிக்கை தர வந்தே உம் கரங்களில் என்னை தந்தே. கொடியே தியாகத்தின் வடிவே, தியாகம் தீர்க்கும் கனியின் ரசமே. அருகே வருவேன் பலியிடத் துணிவேன். உயிர் தரும் ஊற்றாய் நான் மாறிடுவேன். பொங்கி பெருகும் வெள்ளம் போல உள்ள முன்னில் தாகம் தீர, நிலையாக நாடும் உன்னில் சேர
இதை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தினர்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவன் உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உமை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளில் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், மேனாளாயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று இன்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியருளும், அமைதியருளும், அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உபகார தாயின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற அன்பு தெய்வம் தன்னையே வெளிப்படுத்தி நாம் அவரை தேடி வருகிற போது நம்மை ஏமாற்றாது நாம் கேட்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகிற அன்பு தெய்வம். இன்று இவர் தருகிற இந்த அன்பின் விருந்திற்கு, மகிழ்ச்சியின் விருந்திற்கு, சமாதானத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. வருவாய் இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் இரவும் தொடர்வாய். இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் இரவும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. வல்லமையான ஒரு இந்த நேரத்திலே அனைத்து இறை மக்களும் அவருடைய வெளிவிடுவதற்கு முன்பாக கூடி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்று உபகாரத்தாயை நம்பி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் உபகாரத்தாய் நமக்காக எந்நாளும் எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று சொல்லி எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த உபகார மாதாவினுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவள் உபகாரத்தை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எந்த ஒரு வேலை வாய்ப்பு, எந்த ஒரு பிரச்சனை, அல்லது பிள்ளைகளுக்கான தேவையான எதிர்காலம், திருமண பாக்கியம், குழந்தை வரம், இன்னும் தொழில் வளர்ச்சி எல்லாவற்றையும் உனக்காகவே அவர் செய்கின்றார்கள். எனவே சேர்ந்து இதோ நாம் பாடி உபகாரத்தாயிடம் நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். எனக்காக யாவையும் செய்து
செய்து முடிக்கும் மாதா. விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. நம்பிக்கையோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. உறுதியோடு இனத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. கண்களை மூடியவாறு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அருமையான அன்னையுடைய அன்பு பக்தர்களே, ஒரு முறை எப்பொழுதுமே ஆலயத்தினுடைய வளாகத்திலே நடைபயிற்சி மேற்கொள்வது என்னுடைய பழக்கம். காலையிலே வந்து ஒரு திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 7 மணிக்கு அந்த நடைபயிற்சி ஆரம்பிப்பேன். ஒரு நாள் இப்படியாக நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது 2 பேர் அந்த கேட்டை திறந்துட்டு வந்தாங்க. நல்ல வெள்ளை சட்டை, அருமையான வேஷ்டி. எனக்கு வந்து வணக்கம் சொன்னாங்க. நானும் வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே ஐயா உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஐயா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். உடனே எந்த ஐயா வந்திருக்கிறாரு? இந்த கேட்டில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஒரு காரில் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது ஒரு அந்த என்னுடைய கேட்டில் வந்து ஒரு பெரிய இன்னோவா கார், புதிய கார் நின்று கொண்டு இருந்தது. எனவே அதை அந்த டிரைவர் என்ன பண்ணார், கார் அந்த கண்ணாடியை திறந்து விட்டார். அங்கே உள்ள வந்து நல்ல காவி வேஷ்டி, ஒரு துறவி போன்று இருந்தார். ஒரு துறவி போன்று இருந்தார். உடனே அந்த துறவி என்னை பார்த்து சொன்னார், வணக்கம் அப்படின்னு சொன்னார். நானும் வணக்கம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நீடோழி வாழ்க அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு சந்தோஷம். ஒரு துறவி நீடோழி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் ஞானதுரை அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஞானத்துக்கெல்லாம் அதிபதி, செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு புகழுரையை போட்டார். உடனே நான் ரொம்ப சந்தோஷமாகி மேலே அப்படி மறந்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு புகழ்றாரே, துறவி கூட இருக்கிறாருன்னு சொல்லி. உடனே அடுத்தது சொன்னார், எனக்கு வந்து திருச்சியில் உள்ள ஒரு ஆயிரத்தரையும் கும்பகோணம் ஆயிரத்தரையும் அப்படின்னு சொன்னார். உடனே அப்படிங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் பொழுது ஆயர் இல்லை. உங்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் வந்து பேராயராக கூட வருவீங்கன்னு சொன்னார். என்னடா ஆயருக்கு அப்புறம் தான் பேராயர். அவர் சொன்னார் பேராயராக ஆயிரும். பரவாயில்ல, துறவி முகத்தை பார்த்தா இப்போ வந்து தஞ்சாவூர் ஒரு வேக்கண்டாக வேறு இருக்குது, நிச்சயமாக நம்ம வந்து பேராயிரம் வந்துடும் சொல்லி இன்னும் சந்தோஷமா அப்படி வந்து ஐயா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி, அது நடந்துச்சுன்னா நிச்சயம் உங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து இன்விடேஷன் கூப்பிட்டு உங்களை வந்து வர சொல்கிறேன். பின்னாடி உள்ள என்னுடைய கிளாஸ்மேட் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கின்ற பொழுது சொன்னார், இந்த மாதிரி ஒரு 500 பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு போடுறோம், ஒரு 10,000 டொனேஷன் கொடுங்கன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மேலே போய்கிட்டு இருந்தேன்னா தப்புன்னு கீழே வந்துட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புகழ்ந்துட்டாரு, என்னை போய் வந்து பேராயர்னு ஒரு சொல்லிட்டாரு. வேற அது நடக்காது கண்டிப்பா, நிச்சயம். எனவே வந்து அப்படி நடக்காதீங்க, பேராயெல்லாம் வர முடியாது எப்படி சொல்லி வந்து ஒரு 10,000 டொனேஷன் கேட்டார். உடனே இவ்வளவு புகழ்ந்துட்டாரு, பேராயிரம் வரை என்னை தூக்கிட்டு போயிட்டாரு. இவர் கொடுக்காம எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இவர் ரூம்ல போய் அங்கே எங்கேயும் பொறுக்கி ஒரு 2,000 கொண்டாந்து கொடுத்துட்டு, ஐயா என்ற இவ்வளவுதான் இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமா நான் தூங்கவே இல்லை. 2,000 கொடுத்து விட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லிக்கின்ற பொழுது நம்ம எங்கேயோ போயிடுறோம். ரைட்டுங்களா? இன்னைக்கு உபகார மாதாவினுடைய திருத்தலத்துல வந்து நீங்க மாதாவை புகழ்கின்ற பொழுது மாதா உங்களுக்கு இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மாதாவை நம்புகின்ற பொழுது மாதா எவ்வளவோ உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய காத்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மாதா செஞ்ச ஒரே ஒரு காரியம் இதுதான். எப்பொழுதுமே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தாங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. அவங்க தேடாத நாட்கள், ஆண்டவரை தேடாத நாட்களே கிடையாது. இன்னைக்கு மறையுறையில் கேட்டது போன்று ஆண்டவரை மட்டுமே தேடினவங்க உபகாரத்தாய். அன்னை கன்னிமரியால் ஒரு அடையாளத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு உபகாரம் செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக. எனவே ஒரு 5 நிமிடம் அருள் தந்தையில் உட்கார்ந்துருப்பாங்க.
எனவே ஒரு 5 நிமிடம் எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்முடைய மாதாவிடம் ஒரு பிரார்த்தனை ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உட்கார்ந்துகிட்டு நம்ம கொடுத்த அவ்வளவு ஒரு மரியாதை இல்லை. நம்ம மற்றவர்களை நோக்கி தான் நம்முடைய கையை நீட்டக்கூடாது. மாதாவை நோக்கி, இயேசுவை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துகின்ற பொழுது இன்னும் நம்ம அதிகமாக உயர்த்தவராக இருக்கிறாங்க. எனவே மாதா சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி இதோ இந்த நேரத்தில் இந்த பாடலின் மூலமாக நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க போறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். Praise the Lord, praise the Lord, Hallelujah, Hallelujah, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உணர போறோம். எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவு இறை பிரசனத்துக்கு அருகாமையில் உணர முடியும். இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். மாதாவுடைய பரிந்துரையில மாதாவுடைய மகனை நம்ம தட்டுவாங்க. உம்மையும் பாராத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்க ஆண்டவருக்காக வாழ போகிறோம். உலகத்திலே இயேசுவுக்காக மட்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். உபகார தாயுடைய இந்த அற்புதமான இல்லத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய கண்கள் காணும்படியாக இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய குடும்பத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதம் பொங்கி வருமாறு ஏதோ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். எனவே வெள்ளியை புடமிடுவது போன்று ஆண்டவர் நம்மை புடமிட்டு நம்மை சுத்தமாக மாற்றியிருக்கிறார். இதோ அவருடைய பரிசுத்த உடலின் மூலமாக, பரிசுத்த இரத்தத்தை உட்கொண்டதன் மூலமாக நம்மை புடமிட்டு சுத்தமானவராக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இயேசுவுக்கு முன்பாக ஆண்டவரே நமக்குள்ளே பிரியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இல்லத்திலே நம்முடைய பொருத்தனைகள் ஒப்புக் கொடுப்பதற்காகவும் சோத்திர பலியில் ஒப்புக் கொடுப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். எண்ணற்ற தேவைகள், எண்ணற்ற பிரச்சனைகள் மாதாவிடம் ஒப்புக் கொடுத்து விட்டு செல்கின்ற பொழுது அவை தீர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு மாதாவை நோக்கி இது இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம்.
பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. எல்லோரும் சேர்ந்து உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம், எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்கின்ற ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த இடத்திலே 4 தலைமுறையினர் மாதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு இடத்திலே ஆண்டவனை ஒன்று கூடும்படியாக செய்திருக்கிறார். எனவே இந்த அற்புதமான ஒரு நாளில் கூட இயேசுவை நோக்கி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். மாதா நாம் செய்கின்ற எல்லா விதமான ஜெபத்துக்காக பரிந்துரை செய்கிறாங்க. எனவே மாதா இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட நம்ம இந்த உலகத்திலே வாழவே முடியாது. எனவே அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துக்கு முன்பாக இதோ இந்த பலிபீடத்திலே இயேசுவினுடைய உடலை உட்கொண்டு நாம் மீண்டுமாக இதோ உம்முடைய பிரச்சனைகள், உம்முடைய தேவைகள், உம்முடைய எண்ணற்ற பொருத்தனை எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவராக இருக்கிறார். இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுகின்ற பொழுது இதோ ஆண்டவர் உனக்கு செவிசாய்க்கின்றவராக இருக்கிறார். இதோடைய மனம் விரும்பியதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார். உன்னுடைய மனம் எதையெல்லாம் என்று கேட்கின்றதோ நீ வாய் விட்டு கேட்பதை ஆண்டவர் ஒரு பொழுதுமே மறுப்பதில்லை என்பது வேதத்தின் வசனமாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் செய். ஆண்டவரை நோக்கி நீ ஓடோடி வந்திருக்கிறார். எனவே இந்த இடத்திலிருந்து நீ போகின்ற பொழுது எந்த நிலையில் வந்தாயோ அதோ நிலையில் நீ திரும்பி போகாத வண்ணமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு நீ செல்லணும். எத்தனை விதமான குடும்பங்களில் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இதோ மாதா அந்த குடும்பங்களை இன்றைய நாளிலே கண்ணோக்கி ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். இதோடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கிய வண்ணமாக இருக்கிறாய். இதோ இயேசு ஆண்டவர் அந்த எதிர்காலத்தின் பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வெளிநாட்டு பயணம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமண வரம் இல்லை என்று சொல்லி எண்ணற்ற குடும்பங்கள் இதோ இந்த நேரத்தில் இதோ பாரத்தோடு இருக்கிற சமயத்தில் இயேசு ஆண்டவர் அதோ இந்த அன்னையின் மூலமாக அத்தகைய அற்புதங்களை அதிசயங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார். இயேசு வினைக்கு ஒப்புக்கொடு, தாழ்ச்சியுடன் ஒப்புக்கொடு. அற்புதமான குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்து. அற்புதமான மனைவி ஆண்டவர் கொடுத்ததற்காக, பொறுப்புள்ள ஒரு கணவரை ஆண்டவர் கொடுத்ததற்காக, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. இயேசு உன்னை எல்லா விதமான வல்லமையால் நிரப்ப உள்ளவராக இருக்கிறார். நீ போகின்ற வழிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது எண்ணற்ற காரியங்களை உனக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். இதோ மூடியிருக்கிற விசுவாசத்தின் குறிப்பாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் மீண்டுமாக திறக்கும்படியாக இதோ இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறார். இதோ இந்த இடத்தில் நீ மறுமுறை வருகின்ற பொழுது நீ எந்த தேவைக்காக மாதாவை குறித்து மாதாவோட முறையீட்டையும் ஜெபித்தாயோ அதை மாதா உனக்காக பரிந்துரை செய்து இதோ இந்த இடத்திலே உன்னையுடைய குடும்பத்தையும் சாட்சியா நிலைநிறுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடைய தேவையை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே இயேசு சொல்லி ஒப்புக்கொடு. உடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் காண்கின்றவராக இருக்கிறார். உடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய தோற்பிலே சேமித்தவராக இருக்கிறார். உடைய கண்ணீர் அவ்வளவு விலை மதிப்புக்குள்ளதாக இருக்கிறது. இயேசுடைய கண்ணீரை என்னாலும் துடைத்து உடைய பாரத்தை எல்லாம் மாற்றி இதோ இயேசு ஆண்டவர் மீண்டுமாக உடைய குடும்பத்திலே சமாதானத்தை மகிழ்ச்சியும் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே ஆண்டவரே, அம்மா மரியே, இது உபகார தாயே, இது இந்த பலிபீடத்துக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் குறிப்பாக எல்லா குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து அவர் எதையெல்லாம் கொடுத்து முறையிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை அவற்றையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலும் உபகாரத்தாயுடைய வல்லமையான பரிந்துரை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தர் 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 வாரும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே, பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே, அதிசயங்கள் செய்யும் ஆண்டவரே, ஆவே மரியா, ஆவே மரியா, வாழ்க. இத்தனை மணி நேரம் இந்த உபகார தாயினுடைய இந்த இல்லத்திலே நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். எனவே மழை வந்து மிரட்டினாலும் இந்த திருப்பலி முடிகின்ற வரை இயற்கை நமக்கு குறிப்பாக ஒரு சூழ்நிலையை திருப்பலி காண்பதற்கான ஒரு சூழ்நிலையை மாதாவும் இயேசு நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். எனவே இல்லாமல் இறைவனுக்கு முதலில் நான் நன்றி செலுத்துகிறேன்.
எனவே நான் இந்த இடத்திற்கு வந்த பொழுது இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் ஆட்சி இன்னும் அதிகமாக எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். அது இந்த காலத்திலே மாதாவும் இயேசுவும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு படிதான் இன்று நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் தந்தை பேரொருத்தர் எல் சகாயராஜ் அடிகளார் அவர்கள் இன்று இந்த இடத்திற்கு வந்து ஒரு திருப்பலி நிறைவேற்றி மாதாவினுடைய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. எனவே பல பணிகளுக்கு மத்தியிலே இன்று நம்மிடையே வந்து இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு மறையுரை மற்றும் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு திரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்ததற்காக இப்பொழுது இந்த திருத்தலத்தின் சார்பாக காரியசிலர் திருவாளர் சந்தர்ராஜ் அவர்கள் அவருடைய கல்வி நிதிக்காக ஒரு சிறிய தொகையும் அதனைத் தொடர்ந்து இந்த மாதாவினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு போட்டோவையும் கொடுத்து இப்பொழுது கௌரவிப்பார்கள். எனவே அனைவரும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மறைவட்ட அதிபர் பேரொருத்தர் ஏ சபரிநாயக மன்னன் எனவே ஒவ்வொரு முறையும் இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்தை இந்த திருத்தலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் எனக்கு உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். எனவே மறைவட்ட அதிபராக இருந்து பல வேளைகள் இருந்தாலும் இன்று நம்மிடையே வந்து இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்ததற்காக இப்பொழுது பேரொழி தந்தை அவர்களுக்கு இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக இந்த போட்டோவை கொடுத்து என்னுடைய காணிக்கையும் கொடுக்கிறோம். பலத்த கரங்களை தட்டி நன்றியும் பாராடும் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அருமையான அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ரமேஷ் ஜான் ரமேஷ் என்று அழைக்கப்படுகிறவர். எனவே ஆஸ்திரேலியாவிலே துறவற சபையிலிருந்து எப்பொழுதெல்லாம் இந்த பங்கிற்கு வருகிறாரோ ஒரு எளிமையான மனம் கொண்டு எந்த ஒரு திருப்பலிலும் தவறாது பங்கு கொண்டு மக்களுக்காக ஜெபிக்கிறவர். எனவே அவருக்கும் இப்பொழுது உபகாரமா தாயினுடைய இந்த போட்டோவை கொடுத்து மீண்டுமாக அன்பின் காணிக்கை கொடுக்கிறோம். பலத்த கரங்களை திட்டமுடைய தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை வில்சன் எம்எஸ்எஃப்எஸ் நம்முடைய கணக்கன்பட்டி பங்கிலிருந்து வந்திருக்கிறார். எனவே அவருக்கும் குறிப்பாக திருத்தலத்தின் சார்பாக இந்த போட்டோவை கொடுத்து நம்முடைய எளிய காணிக்கையை கொடுக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய செயலாளர் தந்தை அருள் திரு ஆஞ்சு எனவே நம்முடைய வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக இந்த போட்டோவை கொடுத்து ஒரு எளிய காணிக்கையோடு அவரையும் நாம் சிறப்பித்து நம்முடைய பலத்த காரியங்களை தொட்டி நம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே பாடல் பாடிய பாடல் குழுவினர் மற்றும் காரியசிலர் திருவாளர் யு சந்தன்ராஜ், கணக்கு பிள்ளை அண்ணன் ராஜேந்திரன் மற்றும் கோவில் பிள்ளை பாக்கியராஜ் அவருக்கு துணை செய்கிற அன்பு மற்றும் ஒவ்வொரு முறையும் நமக்கு உணவு வழங்குகின்ற சேவியர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லோருக்குமே இந்த நாளிலே நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றியும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு அந்த முதல் சனிக்கிழமை என்று சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. எனவே அந்த வழிபாட்டிலே நமக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு எல்லா இடங்களுக்கும் மாதாவினுடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதர் டிவி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற டிவியிலே. எனவே இன்று நாளில் கூட அவர்கள் வந்து இந்த சிறப்பான இந்த நடைபெறுகின்ற நிகழ்வை நமக்கு மீண்டுமாக ஒளிபரப்புவதற்கு வசதியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றியும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஜெயராம் ஆடியோஸ் அவர்களுக்கும் குறிப்பாக பல்வேறு இடங்களில் வந்திருக்கிற இறை மக்கள் குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டம் மற்றும் மதுரை மற்றும் சென்னை பல்வேறு இடங்களில் இருந்து தஞ்சாவூர் மற்றும் எல்லா இடங்களிலும் வந்து இன்று வந்து மிகவும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் பங்கேற்று அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த பொங்கலிட்டு சென்றிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவமே ஆலயத்திற்கு உள்ளே அந்த பொங்கல் செய்து அதற்கு பிறகு இறை மக்கள் அந்த பொங்கல் செய்வது. எனவே அந்த நாளிலே வந்து நிறைய நீங்கள் பொருத்தனைகள் வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய பொருத்தனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் பிற மதத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அருமையான அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி இதோடு நின்று விடாமல் பல மடங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். அதன்படி கொடிமரமானது கடந்த ஆண்டு பல்வேறு காணிக்கையினால் ஒரு 55 அடி உயரத்துக்கு அது வந்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இந்த பலிபிடமானது கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். வந்து சிலுவை பாதையோடு கூடிய இந்த லைட் சிஸ்டம் மற்றும் அந்த பழைய அந்த திருப்பலி அரங்கமானது கடைசியாக பாடுபட்ட சிறுவம் மற்றும் மாதாவும் யோவான் இருக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். நேரம் போதாதனால் செய்யப்படவில்லை.
எனவே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பலி அரங்கம் கூட புதுப்பிக்கப்பட்ட ஒரு கலையரங்கமாக, குறிப்பாக திருப்பலி அரங்கமாக இருக்கிறது. எனவே அதனை தொடர்ந்து இதில் மற்றொரு மிகப்பெரிய ஒரு காரியம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பயணிகள் வந்து தங்குவதற்கேற்ற பயணிகள் தங்குமிடம் ஒரு இடம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதை போன்ற அருங்காட்சியகம், அதை தொடர்ந்து ஆன்மீக தந்தையின் ஒரு இல்லம், இப்படியாக பல்வேறு வளர்ச்சி பணிகள், கழிப்பிட வசதிகள், இவரால் நிறைய வசதிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லாம் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கையினாலும் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எனவே தொடர்ந்து இந்த ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு சமயத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே மீண்டுமாக இந்த 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக உங்களுக்கு அமைய, எல்லா விதமான தீமைகள் தீங்குகள் மாறி நீங்கள் நினைக்கின்ற அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா நேரத்திலும் உருவாக, 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை ஒரு பொழுதுமே குறையாத ஆசீர்வாதமாக என்னால் மாறிக்கொண்டே இருக்கின்ற சொல்லி தொடர்ந்து மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே எல்லாருக்கும் நன்றி. எனவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனவே இவற்றை வரை காத்திருந்ததற்காக ரொம்ப நன்றி. மன்றாடுமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும், தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உபகார தாயின் வழியாக ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர் பெற கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம். இருளில் நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபகார தாயின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அருளே நிறைந்த மரியே வாழ்க. ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அன்னை மரியாவே, உபகாரமாதாவே, அடியோர் எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அழகே அன்னை மரியாவே, உபகாரமாதாவே, அடியோர் எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. இறையுள்ள
உள்ளம் கவர்ந்த உத்தமையே, உன்னதத்தின் பாத்திரமே, அழகே அன்னை மரியாவே, உபகாரமாகாவே, அடியோர் என்னை காப்பாயே, ஆண்டவரின் சேர்ப்பாயே. சொன்னால் ஆண்டவரின் தாயாராய், அன்பு எனும் தேரமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். ஆண்டவரின் தாயாராய், அன்பு எனும் தேரமுதாய் அகிலத்தில் வலம் வந்தாய். நம்பி வந்து நலம் பெறுவார், நாளிலமும் போற்றிடுவார். நம்பி வந்து நலம் பெறுவார், நானிலமும் போற்றிடுவார். ஏழை எம்மை காப்பாயே, இயேசு பாதம் சேர்ப்பாயே, அருளே நீங்க வழியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க, அருளே நீங்க வழியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே